தமிழகம் வந்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கோவை அவிநாசியில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். முன்னதாக அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளரும் தொண்டாமுத்தூர் தொகுதி வெற்றி வேட்பாளருமான SP வேலுமணி ஆந்திர முதல்வரை வரவேற்றார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சிறப்பு வாய்ந்த நம்முடைய மாவட்டத்துக்கு வருகின்றக்கூடிய ஆந்திரா மாநிலத்துடைய முதல்வர் இன்றைக்கு ஐடி மாவட்டத்துக்கு வந்து பெருமை சேர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே போல இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய விமானத்துறை போக்குவரத்து அமைச்சர் மத்திய அமைச்சர் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். அதே போல ஆந்திரா உடைய ஸ்டேட்டுடைய அமைச்சர் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். அதே போல வரவேற்பாற்றிய அமர்நாத் ரெட்டியும் அதே போல் நம்முடைய பாலாஜி அவர்களும் ராமசாமி பாலாஜி அவர்களும் அதே போல் நம்முடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர்கள் நம்முடைய PRG அருண்குமாரன் அவர்களுக்கும் அதே போல் அமர்நாத் அவர்களுக்கும் வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் நம்முடைய KR ஜெயராம் அவர்களுக்கும் அதே போல் நம்முடைய வெற்றி வேட்பாளர் கந்தசாமன் அவர்களுக்கும் அதே போல் நம்முடைய ராமச்சந்திரன் உட்பட இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் நம்முடைய நாயுடு சமூகத்தை சேர்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும் இங்கே அரங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நிறைய தொழிலதிபர்கள் வந்திருக்கீங்க, அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. ஒரு அற்புதமான நிகழ்வு. முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததுக்கு ஃபஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நேற்றைய தினம்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகி கூப்பிட்டாங்க. நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய மகேஸ்வரி தனமணி வெங்கட் அத்தனை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நம்முடைய மாவட்டம் இன்றைக்கு நம்முடைய அகில இந்திய அளவில் மட்டுமல்ல வெளி நாட்டுக்கு கூட அதிகமான உற்பத்தி செய்து நிறைய உதிரி பாகங்கள்லாம் அனுப்பக்கூடிய மாவட்டம். அதே போல் தென்னிந்தியாவோட மான்செஸ்டர். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஐடி கம்பெனி எல்லாம் உருவாக்கியவர் நம்முடைய ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர்கள். அவருடைய இன்னைக்கு பிறந்த நாள். அவருக்கு அனைவர் சார்பாக ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மாவட்டத்துக்கு எண்ணற்ற திட்டங்களை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய ஆட்சி காலத்தில் புரட்சித்துறை அம்மா இருக்கும்போதும் சரி, அதுக்கு மேலே புரட்சித்துறை MGR இருக்கும்போது சரி, எடப்பாடியாக இருக்கும்போது சரி, மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த வளர்ச்சிகள் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதிகமான பாலங்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கும். அதை விட அதிகமான மிகப்பெரிய பாலங்கள் அவிநாசி ரோட்டில் அந்த பாலமெல்லாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியும். உக்கோட பாலம், திருச்சி ரோடு பாலம், இப்போ மேட்டுப்பாளைய சாலை விரிவாக்கம், பொள்ளாச்சி ரோடு என்று மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்கோம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம், ரேஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கிங் ட்ராக்கு, அதே போல் 6 புதிய கல்லூரி, ஏர்போர்ட் வந்து எவ்வளோ சிரமப்பட்டன்னு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வனிதா மோகன் அம்மா இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். சிரமப்பட்டு அந்த லேண்ட் எடுத்து கொடுத்தும் கூட கிட்டத்தட்ட சம்மந்தப்பட்ட அமைச்சரே இங்கே இருக்கார். அது எதனால் நின்றுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம திமுக வந்து அதை வந்து சரியான முறையில் அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணல. கண்டிப்பாக மீண்டும் உங்களுடைய ஆதரவுடன் மீண்டும் கண்டிப்பாக ஆந்திரா சீஃப் மினிஸ்டரே வந்திருக்காரு. கண்டிப்பாக அம்மாவுடைய ஆட்சி NDA ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமையும் பொழுது கண்டிப்பாக மீண்டும் அந்த ஏர்போர்ட் விரிவாக்கம் செய்யப்படும். நிறைய கம்பெனி ஐடி கம்பெனி உட்பட வரும். எல்லா ஃப்ளைட்ஸும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லா ஃப்ளைட்ஸும் வரும். இன்னும் அதிகமான திட்டங்கள் வர வேண்டும். நான் வந்து அரசியலுக்காக சொல்ல, நம்ம இருக்கும்போது செஞ்ச திட்டங்கள் தான். 5 வருடமா கோவை மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் திட்டங்கள் வர கண்டிப்பாக மே 4ஆம் தேதிக்கு மேல் கண்டிப்பாக நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக மீண்டும் திட்டங்கள் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வெற்றி உறுதி என்று சொல்லி இது நம்முடைய மாவட்டத்துக்கு நம்மளையெல்லாம் சந்திக்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆந்திரா மாநிலத்துடைய முதல்வர், அது மட்டுமல்ல இன்றைக்கு உலக நாடுகள் திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே திட்டங்கள் தந்தவர். அவரை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று
இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. கோவை மாவட்டத்தில் அவனாசி சேர்த்து 11 தொகுதியும் போன முறை 21 10க்கு 10, இந்த முறை 11க்கு 11 வெல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Today I came here to request all of you, first of all, national development, simultaneously state development also. You wanted to achieve, you have to strengthen the hands of Narendra Modi ji, then only this country will move from here to next level. That is my request for all of you. In Tamil Nadu, elections are very crucial. Here, candidates I am mentioning, one is SP, respected SP, Velumani, Tonda, Muttur constituency, Sri Vanati Srinivasan, she is from Kovai North, Sri Aman K. Arjun, Kovai South, K.R. Jayaraman, Signa Nallur, Sri Arun Kumar, Konundam Palyam, and Kandaswamy Sulur. அனைவருக்கும் வணக்கம். என் அன்பான தமிழ்நாடு மக்களே, உங்களுடன் என் பிறந்த நாளில் இங்கே இருப்பது ரொம்பவே சந்தோஷ். மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வம் உங்களிடம் தெரிகிறது. கவலை படாதீங்க, இன்னும் 15 days மட்டும்தான். తమిళ్ నేర్చుకోవాలని కానీ కొంత సమయం వల్ల నేర్చుకోలేకపోతున్నాం. నేను తమిళ్, ఇంగ్లీష్, కొంతవరకు తెలుగు కూడా మాట్లాడతాను. ఇక్కడ చాలామంది ఫాలో అవుతారు. తమిళనాడు అంటేనే ద్రవిడ సంస్కృతికి మూలం. పల్లవ, చోర, చోళ, పాండ్య వంటి రాజవంశాలన్నీ పాలించిన గొప్ప చరిత్ర ఈ నేలది. ఇక్కడ ఆచారాలు, అలవాట్లు ఎప్పటికీ ప్రత్యేకం. తమిళం అంటేనే అత్యంత ప్రాచీన భాషల్లో ఒకటి. మీ భాషాభిమానం గురించి ప్రపంచం మొత్తానికి తెలుసు. మీ అంతలా తల్లి భాషను ప్రేమించేవారు లేరనడంలో అతిశయోక్తి లేదు. మీరందరికీ ఆదర్శం.